சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நேயர்களே, நீங்கள் நிறைய பேர் 2025 என் ராசிக்கு எப்படி இருக்கும், எனக்கு எப்படி இருக்குது, உனக்கு எப்படி இருக்குது, இப்படிங்கிற மாதிரி 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை நிறைய சேனலில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் கூட நிறைய சேனலில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போது நம்ம பார்க்க போகிறது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்திற்கு 2025 என்ன செய்ய போகிறது. இதில் முதலாவதாக அசுவினி நட்சத்திரம். இந்த அசுவினி நட்சத்திரம் அப்படிங்கிறது மேசராசியில் தான் இருக்குது. இப்போ மேசராசின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டியதில்லை. உங்களை நீங்கள் மேசராசிங்கிறதுலேருந்து மறந்துட்டு வெளியில் வாங்க. அசுவினி நட்சத்திரமாக நீங்கள் உங்களை முன்னிறுத்தி கொண்டு இந்த அசுவினியில் பிறந்தவர்களுக்கு 2025 என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒரு சின்ன இதில் பார்ப்போம். இந்த அசுவினி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது கேது பகவானுடைய நட்சத்திரம். இந்த கேது பகவான் எங்க இருக்கிறார் இப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேசராசிக்கு 6ஆம் இடத்திலே வீற்றிருக்கிறார். அப்போ அசுவினி நட்சத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட நட்சத்திர அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்திலே கன்னியில் இருக்கின்ற காரணத்தினால உங்க சந்திரனுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இதை கொஞ்சம் மனசுல பதிய வைங்க. அதே போல அசுவினி நட்சத்திரம் இருக்கின்ற வீட்டுக்கு அதிபதி செவ்வாய், அவர் அந்த டேட்ல அந்த வருஷம் பிறக்கிற போது ராசிக்கு 4ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப இந்த 4ஆம் இடத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது பகவானுக்கு 11ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்ற காரணத்தினால மிகப்பெரிய லாபங்களை பெற்றுக் கொள்ளுகின்ற இடத்தில் இந்த அசுவினி நட்சத்திரம் இருக்கிறதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நட்சத்திர அதிபதி ராசிநாதனாக இருக்கக்கூடியவர். இந்த இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 11ஆம் இடத்தில் இருப்பது முயற்சிகள் பலிதம் செய்யும். நீங்கள் உழைக்கின்ற உழைப்பு வெற்றிகளை கொடுக்கும். போடுகிற திட்டங்கள் வெற்றி பெறும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். இந்த வருடம் நான் இதை செய்வேன் என்று நீங்கள் உறுதி பூண்டால் அதை கண்டிப்பாக செய்து கொள்ள முடியும். பயணங்களிலே நிறைய வெற்றிகள் கிடைக்கும். இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய்க்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தாய் பிறந்த வீடு, தந்தை பிறந்த வீட்டை விட்டுட்டு வெளியில போகின்ற வாய்ப்புகள் இருக்கு. ஊரை விட்டு போகிற வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு போறவங்களா இருப்பாங்க. அப்படி திருமணம் செய்து கொண்டவர்கள் கூட திடீரென்று அமெரிக்க மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ண, நான் யூகேல போய் செட்டில் ஆக போறேன், ஆஸ்திரேலியாவுக்கு போறேன், இப்படி சொல்லப்பட்டுகிற நியதிகளிலே இந்த அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பாக்கியங்கள் 2025 கிடைக்கும். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 2024 கொஞ்சம் அந்த எண்டில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2025 வாழ்க்கை என்பது இப்படித்தான் வாழ வேண்டும்னு பொருளாதாரத்தை முன்வைத்து, பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதை முன்வைத்து, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முன்வைத்து நிறைய நீங்கள் போடுகின்ற திட்டங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெறும். உழைச்சி முன்னுக்கு போகணும் அப்படின்னா அசுவினிக்காரங்களுக்கு 2025 மிக சிறப்பை கொடுக்க போகிறது. அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால நிறைய பேர் வீடு வாங்க ஆரம்பிப்பீங்க. ஏற்கனவே நீங்க இப்பதான் கார் வாங்கி வச்சிருப்பீங்க. இப்போ அதுக்கு பின்னாடி வீடு வாங்கணும், வெளிநாடுகளுக்கு சென்று வீடு வாங்கணும், வெளி மாநிலங்களுக்கு சென்று வீடு வாங்கணும், இப்படிங்கிற மாதிரி சொத்து சுகங்களை பார்த்து நகருகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோல கேதுவுக்கு 11ஆம் இடத்துல போய் செவ்வாய் அமர்ந்த காரணத்தினால் அவர் கேதுவுக்கு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார். புதிய தொழில் வளர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பலிதம் செய்யும். இந்த கேது பகவான்னு சொன்னாலே தடைகளை கொடுக்கின்ற கிரகம் என்று பொதுவாக பெயர். ஆனால் அசுவினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு அவர் பெரிய தடைகளை கொடுக்க போறதில்லை. அந்த அடிப்படையில் நீங்க நினைத்த காரியத்தை நடத்தி கொள்றதுக்கு இந்த 2025 மிக அற்புதத்தை நிகழ்த்தும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அது மட்டுமா, கேதுவுக்கு 9ஆம் இடத்துல போய் குரு பகவான் வீற்றிருக்கிறார் வருடம் பிறக்கின்ற போது. அப்போ 9ஆம் இடத்துல குரு இருந்தா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட அந்த 9ஆம் இடத்துல குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி 2025 வரைக்கும் அங்கதான் இருக்க போகிறார். இது ஏற்கனவே நாங்க நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம். அப்ப இங்க உங்க ராசிநாதனுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக சுகபோக சௌக்கியங்களை என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தகப்பன், பையன், தாய், மகள், இப்படி குடும்ப உறவுகளிலே மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடியதை பார்க்கலாம். அவரே மே மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேது பகவானுக்கு 10ஆம் இடத்திற்கு வருகின்ற காரணத்தினால பதவிகளில் மாற்றங்கள், இன்னும் சொல்ல போனா நிறைய தூரத்து பயணங்கள், ஜாலியா என்ஜாய் பண்றது, பரமகுரு 10ல் வர பதவிகள் பறிபோகம் என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய புதிய மாற்றங்களை நோக்கிய பயணங்கள் நிறைய கிடைக்கும். அதே குறிப்பாக இந்த பாட புத்தகத்தோடு வாழக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த கேது பகவான் கன்னியில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால்
உங்க நட்சத்திராதிபதியாக இருக்கக்கூடியவரே புதனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக பாடம் படிக்கின்ற பள்ளிக்கூடத்து பிள்ளைகள், கல்வி நிலைகளிலே வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். பொதுவாகவே அச்சுவனி என்றாலே மருத்துவம் என்று பேரு. இந்த மருத்துவம் சார்ந்த துறைகளுக்கு பரீட்சை எழுதி காத்துட்டு இருக்கக்கூடியவங்க, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் 2025 நீங்க நீட் எழுதிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கின்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக மேசத்தில் பிறந்தவர்களுக்கு, அதுவும் அச்சுவனியில பிறந்ததுனால கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய கேதுவுக்கு 4ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்ற போது வருடம் பிறக்கிறது. அப்போ அந்த 4ஆம் இடம் என்பது ராசிக்கு 9. கண்டிப்பாக பெற்றோர், உற்றார், உறவுகளுக்கு மத்தியிலே பொருளாதார அபிவிருத்தி கிடைக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அரசாங்கத்தினூடாக பயணம் செய்கிறவர்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். அரசாங்கத்தோட ஏஜென்சி வச்சுக்கிறவங்க, கான்ட்ராக்ட் பண்றவங்க, அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்க, ஒப்பந்த தொழிலாளர்களா இருக்கக்கூடியவங்க, இப்படிப்பட்ட எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அச்சுவனியில பிறந்தவங்க டெஃபினட்டா இந்த வருஷத்துல நல்லா சம்பாதிக்க போறீங்க, முன்னேற போறீங்க அப்படிங்கிறத கட்டாயம் பார்க்கலாம். அதுபோல சனியும் சுக்கிரனும் 11 இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய கேது பகவானுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. எதிரிகளை வெல்லுவது எப்படி, சட்ட சிக்கல்களிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி, தொந்தரவுகளை புறந்தள்ளிவிட்டு வாழுவது எப்படி, கடன்களை கட்டி முடிப்பது எப்படி, புதிய தொழில்களிலே கோலோச்சுவது எப்படி, புதுசா நீங்க ஏதாவது இந்த பார்த்து பயணம் பண்ணி மற்றவர்கள் பார்வைக்கு பிரம்மாண்ட நாயகனாக இருப்பது எப்படி, இப்படி எல்லாவற்றிலும் உங்களுக்கு போட்டியாளர்களே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சி என்பதை நீங்கள் பார்க்க முடியும். சனி என்று சொன்னாலே தொழில், சனி என்று சொன்னாலே நோய், சனி என்று சொன்னாலே கடன். ஆக நோய்கள், கடன்கள், தொழில் ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள், தொல்லைகள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு விடுதலை பெற்று அச்சுவனியில் பிறந்தவர்களுக்கு 2025 அற்புதமான லாபங்களையும், தொழில் முன்னேற்றங்களையும், புதிய தொழில் வாய்ப்புகளையும், யாரென்று தெரியாதவர்களை உதவிகளை பெற்றுக் கொள்வதும், இப்படி பல கோணங்களில் நீங்கள் கோலோச்ச போகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். இதற்கெல்லாம் யார் காரணமா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அச்சுவனியில பிறந்தவங்களுக்கு கேதுவுக்கு 7ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். வெளிநாட்டிலிருந்து, தூரத்திலிருந்து, தெரியாதவங்க மூலமாக இந்த குடுக்கல் வாங்கல் இதுவரைக்கும் தடைப்பட்டது, இது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஏங்கி தவித்தது, இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தவர்களுக்கெல்லாம் அற்புதம் நிகழும். இந்த கெமிக்கல் பிசினஸ் பண்றவங்க, மருந்து தொழில் பண்றவங்க, உணவு தொழில் பண்றவங்க, இந்த உயிருக்கு தேவைப்படுகின்ற அத்தனை துறை சார்ந்தவர்கள் எல்லோருக்குமே இந்த 2025 அச்சுவனியில பிறந்தவங்க யாராக இருந்தாலும் மிக சிறப்பானது ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அச்சுவனி என்றாலே குதிரையின் தலை அப்படிங்கிறதான் பொருள். அப்ப நீங்க இந்த உலகத்துல இந்த வருடத்துல ரொம்ப பிரமாதமான பயணங்கள்ல வெற்றி பெற போறீங்க. பயணங்களவே தொழிலாக வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பெருத்த லாபங்கள் கிடைக்க போகுது. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த 2025 அச்சுவனியில பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பானது ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம் வழக்கு துன்பங்கள், பஞ்சம், பசி, பட்டினி, கொடுமை, துக்கம், துயரம், தரித்திரங்கள், இவைகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கும் புது பாதையிலே சென்று புதுமையான வாழ்க்கையை பார்த்து புதிய பரிணாம வளர்ச்சியை தொடுகின்ற வாய்ப்புகளோடு 2025 அச்சுவனியில பிறந்தவங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்தும். நேயர்களே, 2025 அச்சுவனிஸ்காரங்க மிக சிறப்பாக செய்து பார்க்க போறீங்க. கடினமாக உழையுங்கள், தெய்வத்தை நம்புங்கள், முன்னோர்களை மதியுங்கள். உறுதியாக நீங்கள் வெற்றி பெற்றே தீரலாம்.